அதாவது இந்த அரசியல்வாதிகள் தான் இப்படி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பத்திரிகையாளர்கள், இதுல வேற மூத்த பத்திரிகையாளர் என்ன மாதிரி ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு மேதாவியா பேசக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்க தான் சொன்னாங்க, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட அதிமுகவோட எந்த கட்சிகள் போய் சேருதோ அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பிஜேபியை தள்ளி எடுத்துட்டு போய் அதிமுக உள்ள விட்டாங்க. நடிகர் விஜய் அவர்கள் அங்க போய் சேரல அப்படின்றதுக்காக எவ்வளவோ கமெண்ட் எல்லாம் போட்டாங்க. விஜயாலேயே ஜெயிக்க முடியாது, அவரெல்லாம் 10 சீட்டெல்லாம் ஜெயிக்கிறதுல 10க்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவரே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொன்ன அந்த பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, பாஜகல ஒரு அண்ணாமலை இல்லைன்னா 1000 அண்ணாமலையை உருவாக்குவாங்க. அது அவங்களோட வேலை, கட்சிக்காரன் வேலை. நீ ஒன்று பத்திரிகையாளர் வேலைன்னா பத்திரிகைக்காரன் வேலையை பாரு. அதை விட்டுட்டு ஓகே அவங்க 1000 அண்ணாமலையை உருவாக்குவாங்கன்னு சொல்றீங்கல்ல, ஏன் இந்த ஒரு அண்ணாமலை போனதையே இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருக்காங்க? அடுத்த வேலையை 1000 அண்ணாமலையை உருவாக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு அதே அண்ணாமலையை பத்தி தான் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுகவினுடைய RS பாரதி அவர்கள் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னார், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்திரிகை துறை மீடியாக்கள் ரெட் லைட் மீடியா அப்படின்னார். நிச்சயமா அது இப்போ உண்மை அப்படின்னு மக்களே உணர்றாங்க. இன்னைக்கு பேசக்கூடிய இந்த பத்திரிகையாளர்கள், நாங்கெல்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள், நடுநிலையா இருப்போம்னு சொல்லக்கூடிய இந்த பத்திரிகையாளர்கள் மறைமுகமா அந்த ரெட் லைட் மீடியா கிளப்ல லைஃப் டைம் மெம்பரா இருக்கிறாங்க. அதைத்தான் இன்னைக்கு பேசுறாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, அண்ணாமலை அவர்கள் மோடியை எதிர்க்கிறார். அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துல திமுகவையும் அதிமுகவையும் எப்படி பாக்குறனோ அதே மாதிரிதான் பாஜகவையும் பார்ப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால நாங்க அவரை எதிர்த்து பேசுவோம் அப்படின்னு. ஆமா, அவர் போட்டிக்கு வந்துட்டார். அவரும் ஒரு அரசியல் கட்சியை தொடங்க போறேன்னு சொல்லிட்டார். அப்ப அவர் எப்படி பார்ப்பாரு? தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் ஒரு போட்டி கட்சியா தானே பார்ப்பார். நான் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் தமிழகத்துல பாஜக ஒரு அரசியல் கட்சியா இருக்கிறதாவே அவங்களுக்கு ஒரு எண்ணம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்களுக்கு அதை பத்தி யோசிக்க தெரியல. இதற்கு முன்னாடி பாஜக நோட்டாவோட போட்டி போடுற கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அண்ணாமலை வருவதற்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு டீசென்டான பொசிஷன்ல இருந்தாங்க. இப்ப எங்க போவாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால அவங்க போட்டியில இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதும் தெரியல. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் மோடிக்கு எதிரானவர், நீட்டுக்கு எதிரானவர், வட மாநிலம் தென் மாநிலம்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு, மும்மொழி கொள்கைக்கு எதிரானவர்னு. அதாவது அவர் பேசுறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அறிவாவது இருக்கணும். அவர் வெளியில வரும்போதே சொல்லிட்டாரு, நான் ஒரு தேசியவாதின்னு. அவர் என்னைக்குமே நான் மத்திய அரசாங்கத்துக்கோ இல்ல மோடிக்கோ எதிராக நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. நீட்டை பத்தி என்ன சொல்றாரு? இப்பதான் நீட்டு நடந்து முடிஞ்சிருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். என்ன பண்றாங்க நீட்டுக்கு? நீட்டோட கொஸ்டின் பேப்பரை CRPF பாதுகாப்போட ஹெலிகாப்டர்ல, ராணுவ ஹெலிகாப்டர்ல கொண்டு போறாங்க. ஒரு சாதாரண எக்ஸாம், அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க, ஆனா அந்த எக்ஸாம்ல இருக்கக்கூடிய குளறுபடிகளை இன்னைக்கு வரைக்கும் நிவர்த்தி செய்ய முடியல. கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நாக்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு அபுதாபியில சென்டர் போட்டிருக்கிறாங்க. இது நாட்டை விட்டே நாடு. அவன் நாக்பூர்ல இருந்து அபுதாபிக்கு போனனாலே 4.5 மணி நேரம் பிளைட்ல போனோம். அதுக்கு பாஸ்போர்ட் வேணும். அந்த பையனோட அப்பா சொல்றாரு, என் பையன் கிட்ட பாஸ்போர்ட் கூட கிடையாது, எப்படி இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னு. அதுவும் எக்ஸாமுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் கொடுக்கும்போது தான் இது தெரிய வருது. அப்ப அந்த பசங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். நீங்க சிம்பிளா கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு, நாங்க ரீ எக்ஸாம் வைக்கிறோன்றீங்க. அவன் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை படிக்கும் போதே அந்த பேரண்ட்ஸ் அவன் மேல போடுற ப்ரெஷர் இருக்கு. அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு பயந்து சாகுறது இல்லை, எக்ஸாமுக்கு பயந்து அவன் தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை. அவன் மேல இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர், அந்த அம்மா அப்பா எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்ய முடியலன்னா என்ன ஆகும் அப்படின்ற அந்த ப்ரெஷர்ல தான் அவன் பாத்தீங்கன்னா தவறான வழியில முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இதை தான் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அண்ணாமலை. அண்ணாமலை நீட்டு வேண்டான்னு சொல்லவே இல்லை. அவர் தான் நீட்டுனுடைய தேவை எதுக்கு அப்படின்னு தமிழகம் முழுக்க போய் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அதுக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய இந்த பாஜக தலைவர்கள் வாயை திறந்தே பேசல. ஏன்னா தமிழகத்துல மெடிக்கல் காலேஜ் நடத்துறவன் எல்லாமே அரசியல்வாதி. அந்த அரசியல்வாதிகளோட அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த பாஜகவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள், அண்ணாமலை வருவதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள். அதனால யாருமே நீட்டை பத்தி தெளிவா பேசல. அண்ணாமலை ஒருத்தர் தான் நீட்டை பத்தி தெளிவா பேசினாரு. ஏன் நீட்டை திமுக அரசு எதிர்க்குது அப்படிங்கறத எடுத்து சொன்னார். இன்னைக்கும் என்ன சொல்றாரு, அவர் நீட்டை எதிர்க்கல, அதுல இருக்கக்கூடிய அந்த சிஸ்டமை தான் எதிர்க்கிறார்.
நீங்க வந்து ஓகே கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகாம பாத்துக்குங்க, சரியான நேரத்துல வந்து அந்த தேர்வை வந்து நடத்துங்க, எக்ஸாமுக்கு போற பசங்களை அங்க வந்து ஹராஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவன் ஏற்கனவே டென்ஷன்ல வருவான். அங்க வந்தவொடனே நீ வந்து அவனை தலையை பிடிச்சி காலை பிடிச்சி பேண்ட் உள்ள கையை விட்டு சட்டைக்குள்ள கையை விட்டு இங்க என்ன வச்சிருக்க அங்க என்ன வச்சிருக்கணும் போது அவன் இன்னும் வந்து பேனிக் ஆயிடுறான். அங்க போய் அவன் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறதுக்குள்ளேயே அவனுக்கு வந்து அவ்வளவு டென்ஷனை வந்து கிரியேட் பண்றீங்க. அதை பண்ணாதீங்கன்னு தான் சொல்றாரு. ஒரு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிட்டு திருப்பி நான் ஒரு மாசத்துக்கு அப்புறம் ரீடெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னும் போது அவன் எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அந்த ஸ்டூடெண்ட். அதைத்தான் அவர் வந்து சொல்றாரு. மும்மொழி கொள்கைக்கு எதிராக இல்லை. மும்மொழி கொள்கையை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய டைமை தான் அவர் சொல்றார். அதை எப்படி நீங்க பண்ணணும் அப்படிங்கறத சொல்றார். இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடாது. அது வந்து அந்த மாணவனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. எதுக்கு போய் படிக்க போறான்? அவன் வந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கு தான் படிக்க போறான். நீ இப்படி ஒரு பிரஷரை போட்டு அதனால அவன் வந்து வாழ்க்கையில பின்தங்கி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்றார். அதே மாதிரி வட இந்தியன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இன்னைக்கு சென்னையில நிறைய வெளியூர்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி வெளி மாநிலத்திலிருந்து வர்றவனுடைய டீட்டெயில்ஸை எடுங்க. அவன் வந்து எந்த மாநிலத்திலிருந்து வரான், அவனுடைய அட்ரஸ் என்ன, அவனுடைய ஆதார் கார்டு என்ன, அவனுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது குற்ற பின்னணி இருக்கா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை எடுத்து அதே மாதிரி அவன் தமிழகத்துக்கு வந்த உடனே அவனுக்கு வந்து ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் வெளி மாநிலத்திலிருந்து வந்து நம்ம மாநிலத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுடைய அந்த தகவல் வந்து எல்லாமே இருக்கணும் அப்படின்றார். ஏன்னா நிறைய இந்த மாதிரியான எதிர்பாராத சில நிகழ்வுகள் நடக்குது. அதுல வந்து நிறைய இன்வால்வ் ஆகுறாங்க. பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்தவர்களா இருக்கிறாங்க. அதுக்காக தான் அவர் வந்து வட மாநிலத்தவர் உடனே வந்து கட்சியை விட்டு வெளியில போன உடனே பாருங்க இப்ப வந்து திமுக மாதிரி பேசுறாரு, அதிமுக மாதிரி பேசுறாரு. அதாவது திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ இந்த திராவிட கட்சிகள் மாதிரி அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் அண்ணாமலைக்கு இல்லை. அப்படியான ஒரு சீப் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியும் அண்ணாமலை இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்ததே ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், தமிழக மக்களுக்கு குறிப்பா இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், நல்ல அரசியல் பாதையை வழிகாட்டணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த அரசியல் களத்திலேயே வந்தார். இந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்றதோ இல்ல வந்து திராவிட கட்சிகள் மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் பண்றதா இருந்தா அவர் எங்கேயோ ஒரு பெரிய லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து அரசியல்ல வந்து போயிருக்கலாம். அதற்கான நிறைய வாய்ப்புகள்லாம் இருந்தது. அப்படியான ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய தலைவர் இல்லை. ஸோ இதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். பாஜகவினுடைய தலைவர்களோ தொண்டர்களோ யாராக இருந்தாலும் அவங்க எதை வேணாலும் பேசட்டும். ஆனா அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தினுடைய ஒரு புதிய மாற்றம். இன்னைக்கு வந்து மக்கள் வந்து மாற்றத்துக்காக வாக்களிச்சு ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கு. அது வந்து ஒரு சரியான மாற்றமா அப்படின்னா அது நிறைய கேள்விகள் இருக்கு. அது நம்ம வந்து முடிவு பண்றதுக்கு இன்னும் சில காலங்கள் ஆகும். நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை தமிழகத்துல மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புவார்கள், மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இந்த அரசியல் இப்ப நடந்து முடிந்த தேர்தலையே தமிழக மக்கள் வந்து விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஓட்டு போட்டதை விட முக்கியமா இவ்வளவு நாள் ஒரு 50-60 ஆண்டு காலமாக தமிழர்களை ஏமாற்றிய தமிழ்நாட்டை வந்து ஒரு பின்தங்கிய நிலைமைக்கு கொண்டு போன இந்த திராவிட கட்சிகள் வந்து வெற்றி பெறக்கூடாது, மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மாற்றத்திற்காக வாக்களிச்சாங்க. ஸோ இன்னும் ஒரு சில மாதங்கள்ல ஒரு சில வருடங்களில அந்த மாற்றம் அப்படின்னு வரும்போது மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கல அப்படின்னா மக்கள் வந்து மீண்டும் அந்த மாற்றத்திற்கான அந்த தேடல்ல இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு சரியான ஒரு தலைவராக தமிழக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய, தமிழக இளைஞர்கள் எதிர்பார்க்கக்கூடிய, தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருப்பார். அண்ணாமலைக்கு தமிழக மக்கள் வந்து ஆதரவு அளிப்பாங்க. தமிழகம் நிச்சயமாக ஒரு வரக்கூடிய காலங்களில் ஒரு நல்ல தலைவரை, நல்ல அரசாங்கத்தை, நல்ல ஆட்சியாளர்களை பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி.